யோ ஆதிக்கு நீதாயா ஃபேன் பாய் தரமான சம்பவங்க. குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெடியா மாமே? காய்ஸ், மொரட்டு ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லலாம். ஏகேவை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் வெரி கிரிப்பா இருந்துச்சுங்க. இதுல நடிச்ச சுனில், பிரசன்னா, த்ரிஷா இவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அர்ஜுன் தாஸ் அவரோட வில்லனிசமும் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸுமே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்தோட ரெட் டிராகன் செம்ம ஸ்டைலிஷா ஸ்வாகோட விண்டேஜ் ஏகேவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. செம்ம எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் எவ்ரி சீன்ல தெரிஞ்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மகனுக்காக பேடா இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் குட்டா மாறுறாரு. திரும்பியும் தன் மகனுக்காக குட்ல இருந்து பேட் அக்லியா மாறுறதாங்க படம். இந்த படத்துல ஜிவி பிஜிஎம் எல்லாம் நொறுக்கிட்டாரு. 3 சாங்ஸுமே தியேட்டர்ல ஃபயரா இருந்துச்சு. முக்கியமா ஏகே தி டைகர் இந்த சாங் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த படத்துல இருக்க இன்டர்வல் சீன் ஆகட்டும், தளபதி டயலாக்ஸ் ஆகட்டும், அமர்கலம், பில்லா, ஆரம்பம், தீனாவோட ரெஃபரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீதாயா ஃபேன் பாய் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற கேமியோ வேற லெவல் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு ஃபார் ஏகே ஃபேன்ஸ்க்கு. இந்த படத்துல பிஜிஎம் தனியா போடாம ரெட்ரோ சாங்ஸை வச்சு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் சிறப்பான தரமான சம்பவம் இருக்குங்க. ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெடி. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். பக்கா தியேட்டர் மெட்டீரியல். மிஸ் பண்ணாதீங்க. தளபதிக்கு அட்லி, கமலுக்கு லோகேஷ், ரஜினிக்கு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி இப்போ ஏகேக்கு ஆதிக் ரவி தாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. நோட் பண்ணவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே லைக் ஒன்று பண்ணிட்டு போங்க.